ஆளவந்தான் படத்தில் இருக்கிற நந்தகுமாரனையோ இல்லை நானே ஒருவேன் படத்தில் இருக்க இந்த தனுஷையோ இல்லை காதல் படத்தில் வர்ற மெக்கானிக் முருகனையோ இல்லை சேது படத்தில் வர்ற இந்த சியானையோ ஹோப்போனோப்போவால் குணப்படுத்த முடியுமா? யூடியூப்பை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் ஹோப்போனோப்போன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஹோப்போனோப்போனா என்ன? அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? அது உண்மையாக பொருட்டா? வாங்க கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். ஹோப்போனோப்போ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். மெத்தடை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதையை பார்த்துட்டு வந்துடும். ஸோ மகாபாரத கதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இருக்கிற ஒரு கதை தான் இது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை, துரியோதனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, ஏன் எல்லாரும் தர்மரையே நல்லவர்னு சொல்கிறாங்க, என்னை யாரும் நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, உனக்கு நான் நாளைக்கு ஆன்சர் பண்ணுறேன், நீ போய் தர்மரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தர்மரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கிருஷ்ணர் 2 பேர்த்துக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. துரியோதனனை பார்த்து நீ நாளைக்கு ஒரு நல்ல மனுஷனை கூட்டிகிட்டு வரணும், தர்மரை பார்த்து நீ நாளைக்கு ஒரு கெட்ட மனுஷனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ 2 பேருமே அடுத்த நாள் சாயந்தரம் வராங்க. பார்த்தா 2 பேருமே வெறும் கையோடு தான் வந்திருக்காங்க, யாரையுமே கூட்டிகிட்டு வரல. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தர்மர் சொல்கிறாரு, நான் பார்த்த எல்லாருமே எனக்கு நல்லவங்களாக தான் தெரிகிறாங்க, என் கண்ணுக்கு யாருமே கெட்டவங்களாகவே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் துரியோதனனை கேட்டப்போ அவர் இருந்துட்டு என்கிட்ட யாருமே நல்லவங்களாக தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, இதுதான் நம்ம எப்படி மற்றவங்கள பார்க்குறோமோ அப்படி தான் மற்றவங்களும் நம்மளை பார்ப்பாங்க. தர்மர் எல்லாரையும் நல்லவங்களாக பார்க்குறதுனால அவரை எல்லாரும் நல்லவராக பார்க்குறாங்க, நீ எல்லாரையுமே கெட்டவங்களாக பார்க்குறதுனால உனக்கு எல்லாரும் கெட்டவங்களாக தெரிகிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம அடுத்தவங்க கிட்ட நல்லதை பார்த்தோன்னா அவங்களும் நம்மகிட்ட நல்லதை தான் பார்ப்பாங்க, கெட்டதை பார்த்தோன்னா அவங்களும் நம்மளை குறை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹோப்போனோப்போக்கு வருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஹவாயன் டெக்னிக்கு. ஹியூலன் அப்படிங்கிற டாக்டர் பார்த்திங்கன்னா 1980களில் இந்த ஆளவந்தானில் இருக்க நந்தகுமாரன் மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு வார்டில் ஒரு தெரப்பிஸ்டாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருமே குணமடைஞ்சிட்டதான் நினச்சிருக்காரு. சரிங்களா? ஒருத்தவங்க குணமடைஞ்ச ஒருத்தவங்களை கம்பிகளால் கட்டி போட்டு வச்சுருந்தாலோ இல்லை அவங்க ஒரு பேஷண்ட்டுன்னோ அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறது தப்பு தானே. அதனால அவர் ஒரு 4 மந்திர வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காரு. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. ஹியூலன் எந்த பேஷண்ட்டையுமே நேரில் போய் மீட் பண்ணாமல் அவங்களோட ஃபைல்ஸ் எடுத்து வச்சுட்டு ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுனால மட்டுமே ஒரு 6 மாதத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. 4 வருஷத்தில் அந்த வார்டையை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இது கதை இல்லை, நிஜம். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறது தான் ஹோப்போனோப்போவே. இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்கள் போகிற பாதையில் ஒருத்தர் வாழைப்பழத்தோலை போட்டுறாரு, நீங்கள் அதில் வலிக்கியும் விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் அவரை திட்டாமல் எதுவுமே பண்ணாமல் அவரோட அறியாமைக்காக ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இது என்ன மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த டாக்டர் அங்கே இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அவங்க எல்லாருமே எந்த தப்பும் பண்ணலை, அவங்களோட அறியாமையினால தான் எதுவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நினச்சிருக்காரு. அந்தளவுக்கு அவர் பக்குவப்பட்டிருக்காரு. இப்போ நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கான்றது தான் பிரச்சனை. நம்ம அந்த அளவுக்கு பக்குவமானவங்களாக இருந்தால் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே அவங்க மேலே ஒரு கோபம் இருக்குது, அது சரியாகாமல் இருக்கும்போதே இதையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நான்சிங்காக தான் போகும். ஸோ யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணோன்னா அது நமக்கே பூமாராங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இப்போது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் டீச் பண்ணுற 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 பேர் ஹோப்போனோப்போவை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி.
நமக்கு தேவையான எந்த விஷயங்களுக்கு வேணாலும் ஹோப்போனோப்போ யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு வேலையும் செய்யுது, அதுவும் உண்மைதான். மாதிரி நீங்கள் ஹோப்போனோப்போவில் உங்கள் எனர்ஜியை அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. அந்த டாக்டர் அவரோட எனர்ஜியை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கள ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கே முடிக்காமல் உட்காந்துருக்கோம், நம்ம எப்படிங்க போய் அடுத்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறது? ஸோ அதனால நான் எனக்கு ட்ரை பண்ணவே மாட்டேன். ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் எழுதுவேன். அப்போ என்னங்க நீங்கள் இதை பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அப்படி சொல்லலை. அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு அந்த விஷயம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்றது எல்லாமே உங்களுக்கு தானே தெரியும். பட் எதை பண்ணாலுமே குறைஞ்சது 21 நாள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். இல்லை முறைப்படி யாராவது கற்றுக் கொடுக்குறாங்களா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரேண்டமாக எதையாவது பண்ணாதீங்கன்றது தான் என்னோடய கருத்து. ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்களா, அந்த இதில் இருக்கிற பாசிட்டிவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கிறது தான் கிராட்டிடியூட் ரைட்டிங். ஏன்னா நன்றி எழுதும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கெல்லாம் நன்றியோடு இருக்கிறோம், நம்மக்கிட்ட எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம கூட இருக்கவங்கக்கிட்ட எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நன்றிக்குரிய விஷயங்களை தினமும் நம்ம தேட ஆரம்பிக்கும்போது அது நம்ம சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகுது. நம்மளோட ப்ரோக்ராமிங்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. பட் இது ஹோப்போனோப்போவில் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் தான். பட் இருந்தாலும் நீங்கள் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணுறதுன்னா பண்ணலாம். பட் நீங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் எழுதுவீங்க. ஒரு வாழ்க்கைன்னா அதில் ஹெல்த், வெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப், மணி எல்லாமே சரியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் சரியாக இருந்து இன்னொன்று தப்பாக இருந்தாலும் அது சரியில்லை தானே. என்ன கேட்டால் இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். நான் ஹோப்போனோப்போவை எனக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது மட்டும் எனக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேனே தவிர வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டேன். குறிப்பாக பணத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தினமும் மணி அஃபர்மேஷன் கேட்பேன். ஸோ மணி அஃபர்மேஷன் கேட்கும்போது என்னோடய மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குன்னா என்கிட்ட அபரிமிதமான அளவில் பணம் இருக்குது அப்படிங்கிறதுல நான் கேட்டுட்ருக்கேன். அதே மாதிரியே எனக்கு ஒரு கடன் இருந்தாலும் அதையும் நான் எப்படி பார்ப்பேன்னா அது இருக்கிறதுனால தான் நான் வேறு ஏதோ ஒன்று செய்ய முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் அதுக்கு ஐம் சாரி சொல்லணும்? ஸோ என்கிட்ட எப்போவும் நிறைய இருக்குது, வருது அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் நமக்கு அஃபர்மேஷன் கேட்கும்போது கல்டிவேட் ஆகும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு இதை சொல்கிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் ஆகுறதுனால தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. பட் மை ரெக்கமெண்டேஷன் நன்றி எழுதுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. நான் வேணும்னா சிம்பிளாக நீங்கள் இந்த 4 டைலாக்கை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் நினச்சது எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தர்மரும் கிடையாது, டாக்டர் ஹியூலனும் கிடையாது. அது எல்லாத்துக்குமே நம்ம அந்தளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ணணும். சரிங்க, ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கேரக்டர்லாம் விட்டுட்டிங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த டாக்டர் பண்ண மாதிரி அவரளவுக்கு ரொம்ப விகரஸாக நீங்கள் பண்ணுவீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் குணப்படுத்தலாம். நம்ம வீட்டில் என்ன அந்தளவுக்கு மோசமான கேஸாக இருக்குது? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப்போனோப்போ பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றினது. ஸோ உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைக்கிறதுக்கு உங்கள் எண்ணங்கள் தான் உதவும். ஸோ அந்த எண்ணங்களை எப்படி உருவாக்குறது, இல்லை உங்கள் டே டு டே லைஃப்பை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறது, அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் இந்த சேனலில் இருக்கும். உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.